தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சர் பதவி எதிர்பார்க்கின்றார். அமைச்சர் பதவி எதிர்பார்க்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் முடிவடைந்து விட்டது. நாளை மறுநாள் காலை 9 மணிக்கு யார் ஆட்சியை பிடிப்பார் என தெரிந்துவிடும். திமுக கூட்டணியில் பல கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷத்தை வைத்துள்ளன. திமுக கூட்டணி கட்சிகள் அனைத்தும் திமுக தனிப்பெரும்பான்மை பெறக்கூடாது என விரும்புகின்றன. திமுக தனிப்பெரும்பான்மை பெறாவிட்டால் தான் கூட்டணி ஆட்சி ஏற்படும், தங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும், ஆட்சியில் பங்கு கிடைக்கும், அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும், அமைச்சர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றன. அந்த வகையில் திமுகவின் ஒரு முக்கியமான ஒரு கூட்டணி கட்சியான திமுகவின் புது வரவான தேமுதிக அமைச்சர் பதவியை எதிர்பார்க்கின்றது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தற்பொழுது திமுகவுடன் கூட்டணி அமைத்து 10 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். விருத்தாச்சலம் தொகுதியில் பிரேமலதாவும், விருதுநகர் தொகுதியில் அவருடைய மகன் விஜய் பிரபாகரனும் போட்டியிடுகின்றனர். திமுக தனிப்பெரும்பான்மை பெறாவிட்டால் கூட்டணி ஆட்சி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் தேமுதிக அமைச்சர் பதவி எதிர்பார்க்கின்றது. தனக்கு 2 அமைச்சர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றது. நேற்று செய்தியாளர்களிடம் பிரேமலதா மே 4ஆம் தேதி பிறகு இதனை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பிரேமலதா அமைச்சர் பதவி எதிர்பார்க்கின்றார். அமைச்சர் பதவி கிடைப்பதன் மூலமாக ஓரளவு தனது பொருளாதாரத்தை சரி செய்து கொள்ளலாம் என அவர் திட்டமிட்டுள்ளார்.